இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 19 2025 1. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து சீனாவால் திட்டமிடப்பட்ட தவறான தகவல் பிரச்சாரத்தில் இந்திய அரசாங்கம் பங்கேற்றதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இது இருதரப்பு பதட்டங்கள் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. 2. மெட்டா பிளாட்ஃபார்ம்களுக்கு முன்னர் பேஸ்புக் எதிரான ஃபெடரல் டிரேட் கமிஷன் (FTC) வழக்கு ஒரு அமெரிக்க நீதிபதியால் தள்ளுபடி செய்யப்பட்டது. 3. சவுதி அரேபியா இராச்சியமும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவிற்கு F-35 ஜெட் விமானங்களை விற்பனை செய்வதற்கான ஒப்புதல் உட்பட பரந்த பாதுகாப்பு மற்றும் சிவில், அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. 4. உலகளாவிய தொழில்நுட்பம் தலைமையிலான கூர்மையான விற்பனைக்குப் பிறகு ஆசிய பங்குச் சந்தைகள் நிலையாகி வருகின்றன. 5. இந்தோனேசியா, லாவோஸ், மியான்மர், பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பிராந்திய எரிசக்தி, இறக்குமதி மற்றும் வர்த்தக ஓட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருப்பதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6. இன்று சர்வதேச ஆண்கள் தினம். ஆண்களின் பங்களிப்புகள், ஆரோக்கியம் மற்றும் நேர்மறையான முன்மாதிரிகளை முன்னிலைப்படுத்தும் நாள். 7. நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய்க்கான உலகளாவிய முயற்சி கோல் இந்த ஆண்டு உலக COPD தினத்தின் மீது கவனத்தை ஈர்க்கிறது, நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு மீது கவனம் செலுத்துகிறது. 8. ஜப்பானின் 2025 அரிசி அறுவடை கடந்த ஆண்டை விட சுமார் 10 விழுக்காடு அதிகரித்து அப்ராக்ஸமட்லி 74,68,000 டன்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2017க்கு பிறகு மிகப்பெரியது. 9. அமெரிக்கா இப்போது உலகளவில் சீனாவின் கடன்களை பெறும் மிகப்பெரிய நாடாக உள்ளது. 2000 முதல் 2023 வரை 200 நாடுகளில் $20 டிரில்லியன். 10. 2026ஆம் ஆண்டில் வளர்ந்து வரும் சந்தைகள் நிலையான வளர்ச்சியை எதிர்கொள்ளும் ஆனால் அதிகரித்து வரும் பாதிப்புகளை புவிசார் அரசியல், காலநிலை ஆபத்து, முதலீட்டு ஓட்டங்கள் எதிர்கொள்ளும் என்று மூடிஸ் மதிப்பீடுகள் எச்சரிக்கிறது. 11. வோக்ஸ்வாகன் AG தனது இந்திய மின்சார வாகன தள மேம்பாட்டு செலவை மூன்றில் ஒரு பங்காக $1 பில்லியனில் இருந்து $700 மில்லியன் வரை குறைத்து வருகிறது, மேலும் இந்தியாவில் அதன் சிறிய அப்ராக்ஸமட்லி 2 விழுக்காடு சந்தை பங்கை அதிகரிக்க உள்ளூர் கூட்டாளரை தீவிரமாக நாடுகிறது. 12. அக்டோபர் 2025க்கான இந்தியாவின் வணிகப் பற்றாக்குறை $41.68 பில்லியனை எட்டியது. 13. இதனுடன் வாஷிங்டனுடனான வர்த்தக பதட்டங்களை தணிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்காவிலிருந்து அதன் முதல் பெரிய கட்டமைக்கப்பட்ட LPG இறக்குமதி ஒப்பந்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. 2.2 மில்லியன் டன்கள். அதன் வருடாந்திர LPG இறக்குமதியில் 10 விழுக்காடு.